தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ளீஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 2 செக்மெண்ட்டுக்கு எப்படி நம்ம கோடிங் ரைட்டாக பண்ணுறது, அதுக்கு எப்படி சிமுலேஷன் பார்க்குறது, அதுக்கான வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 செக்மெண்ட்டுக்கு எப்படி நீங்கள் டாஸ்க்லாம் போடுறது, அதுக்கான டாஸ்க்கை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் அந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகும். சரி ஓகே, ஃபஸ்ட்டு டாஸ்க் என்ன அப்படின்னா 1 switch ப்ளஸ் 0 to 99 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். ஓகே, நீங்கள் இது வரைக்கும் டாஸ்க்கில் நான் இப்போ 0 to 9 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த டாஸ்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா 0 to 99 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி 1 switch ப்ளஸ் 1 வேல்யூ இன்க்ரிமெண்ட் 2 ஓகே, ஒரு சுவிட்சு ஒரு இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, ஒரு சுவிட்சை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா என்ன ஆகணும், 1 வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஓகே, அடுத்தது என்னது பார்த்தீங்க அப்படின்னா 2 switch 1 switch ப்ளஸ் 1 வேல்யூ இன்க்ரிமெண்ட், செகண்ட் சுவிட்ச் ப்ளஸ் 1 வேல்யூ இன்க்ரிமெண்ட். ஓகே, ஒரு நீங்கள் ஃபஸ்ட் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா என்ன ஆகணும், 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு என்ன ஆகணும், 1 by 1 இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஓகே, 1 switch ப்ளஸ் 1 வேல்யூ இன்க்ரிமெண்ட். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா ஒரு வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகணும். அடுத்த டைம் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா 2 இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஓகே, இப்போ நீங்கள் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகணும். அதே மாதிரி செகண்ட் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கப்போ இப்போ 3 இருக்குது அப்படின்னா நான் 3 இருக்கப்போ சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி எடுத்தேன் அப்படின்னா 2 வரணும். 2 இருக்கப்போ எனக்கு என்ன ஆகணும், 1 வரணும். ஓகே, அதான் இந்த மூணாவது டாஸ்க்கு. நாலாவது டாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா 3 LED 1 switch 1 7 செக்மெண்ட். ஓகே, ஒரே ஒரு சுவிட்ச் வச்சுக்கோங்க, 3 LED வச்சுக்கோங்க. ஓகே, இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா டிராஃபிக் சிக்னல் கான்செப்ட். டிராஃபிக் சிக்னலில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் எல்லோ க்ரீன் இருக்கும்ல, அதே கான்செப்ட் தான். ஓகே, டிஸ்பிளே 0 LED ஆர் ஆஃப். 0 LED இருக்கப்போ எல்லா டிஸ்பிளே 0ன்னு இருக்கப்போ எல்லா எல்இடியுமே ஆஃபில் இருக்கணும். டிஸ்பிளே 10 to 30. ஓகே, 10லேருந்து 30க்குள்ளே இருக்கப்போ எங்கே என்ன ஆகணும், ரெட் LED ஆன் ஆகணும், எல்லோ க்ரீன் வந்து ஆஃப் ஆகணும். அதுமாதிரி 40 to 60 இருக்கப்போ எங்கே என்ன ஆகணும், எல்லோ LED வந்து ஆனில் இருக்கணும், ரெட்டும் க்ரீன் வந்து ஆஃபில் இருக்கணும். அதேமாதிரி 7 to 90 இருக்கப்போ க்ரீன் LED வந்து என்ன ஆகணும், ஆன் ஆகணும், ரெட்டு எல்லாவும் ஆஃப் ஆகணும். மிஸ்ஸிங் வேல்யூ டைம்ஸில் வந்து என்ன ஆகணும், எல்இடி எல்லாமே ஆஃபில் தான் இருக்கணும். ஓகே, மிஸ்ஸிங் வேல்யூஸ் மீன் இந்த 91க்கு மேலே போச்சு அப்படின்னா எனக்கு ஆஃப் பண்ணிடுங்க. அதே மாதிரி 0 to 9 வரைக்கும் எங்கே என்ன பண்ணணும், எல்லா எல்இடியும் ஆஃப் பண்ணுங்கள். அதுதான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அதெல்லாம் எதுவும் இல்லை. அந்த டாஸ்க்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.